ஹலோ ஒன் அண்ட் நவீன் வெல்கம் டு நவாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா லவ் மேரேஜ் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லவ் மேரேஜ் இட்ஸ் தமிழ் ஃபிலிம்ங்க, சரிங்களா? நம்ம ஒன் செகண்ட். யா, ஓகே. நம்ம விக்ரம் பிரபு அண்ட் வந்துட்டு கேரக்டர் காணுமே, நான் இதை பார்த்துட்றேன். ஓகே, யா, நம்ம விக்ரம் பிரபு, சுஷ்மிதா பட், மீனாட்சி தினேஷ், நம்ம சத்யராஜ் சார், ரமேஷ் டிலாக், ஓகே, நம்ம கஜராஜ், அவர் அருள்தாஸ், ஸோ அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. லவ் மேரேஜ் இது ஒரு என்ன சொல்ற ட்ரெய்லர் பார்க்குறப்பே வந்துட்டு எப்படி என்ன என்ன மைண்ட் செட்டில் இருந்தோம்னா, லைக் வந்து இது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு ஸ்டோரியாக இருக்க போகுது. யாருக்குன்னா 90s கிட்க்கு. ஏன்னா வந்துட்டு எல்லா 90s கிட்ஸா ஆயிட்டாலே வந்துட்டு இந்த என்ன சொல்றது, இந்த 28 வயசுக்கு மேலே ஆகுனாலே, ஓகேவா, 28 வயசு மேலே ஆகுனாலே வந்துட்டு லைக் வந்து மேரேஜ் அதை பற்றி தான் கேட்டுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம விக்ரம் பிரபு சாருக்கு அந்த ராமன்றது கேரக்டருக்கு வந்துட்டு 33 வயசு, ஓகேவா. ஆக்சுவலி வந்து அவர் ப்ரெஷர் பண்ணி கடைசியில ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும்ப்பா, எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில கட்டாயத்துல இருக்காரு, கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயத்துல இருக்காரு, அந்த ஒரு எட்ஜில் இருக்காரு வச்சுப்போமே. ஸோ அந்த எட்ஜில் இருக்கும்போது, அந்த ஒரு ப்ரெஷர் நேரத்தில் இருக்கும்போது ஃபேமிலியோட ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டாரி போகுது, ஓகேவா. ஸோ லைக் வந்து இந்த ஸ்டாரி லவ் மேரேஜ் இந்த படம் வந்துட்டு லைக் வந்து கோவிட் காலகட்டம் நடக்குது, ஓகேவா. ஸோ பொண்ணை பார்க்குற போன ஊர்ல வந்துட்டு அந்த நேரத்தில் லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அதே ஊர்ல அதே இடத்துல ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு, எங்கேயுமே போக முடியாது, லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அங்கே என்னென்ன வந்துட்டு கலவரம் நடக்குது, ஓகேவா, என்னென்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். பட் பார்க்குற நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து அது ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கும்னு வச்சுப்போமே, ஹியூமரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. காமெடி முடிஞ்ச அளவுக்கு ஹியூமரிஸ்டிக்கா இருந்துச்சுங்க. அந்த மாமாவோட காமெடி இருக்கும்ல, அவரோட ராமோட மாமா, அவர் வந்து அருள்தாஸ் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட காமெடிலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு இன்னும் ஒரு புது கதை இல்லை, இந்த மாதிரி கதைலாம் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா. லைக் வந்துட்டு கல்யாணம் ஆகாது, ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அது இவ்வளோ வந்துட்டு ஹியூமராக கொண்டுட்டு போகணும், அதுக்கப்புறம் எமோஷனல் இருக்கும். லைக் வந்து அந்த ஒரு பழக்கப்பட்ட ஒரு டெம்ப்ளேட் தான். அதுவும் நான் கேள்விப்பட்டேன் இந்த படம் வந்துட்டு ஒரு இந்திய தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எந்த படம்னு, நானும் தேடி பார்க்கல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ எல்லா ஆர்டிஸ்டும் செம்மையாக நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுவும் விக்ரம் பிரபு அவர் வந்துட்டு இந்த இருகப்பற்ற படம் பார்த்தோம்ல, லைக் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடியா இருக்கும் முதல் கட்டத்தில். பட் ரொம்ப அந்த கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப எமோஷனல் டைப் இருக்கப்பட்ட அவர் நடிச்சது. அப்படி நிறைய கேரக்டர் நடிச்சிருக்காரு. தானாகாரனா அந்த மூவில நடிச்சிருக்காரு. பட் கட் பண்ணா இருக்கப்பட்டு இப்போ கட் பண்ணா வந்துட்டு டக்குன்னு லவ் மேரேஜ் ஒரு டீசெண்டான ஒரு இதுவும் வந்துட்டு ஒரு இன்னஸான ஒரு கேரக்டர் தான், நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ப்ரெஷருக்குள்ளே இருப்பாரு மனசன். ஒரு 33 வயசாச்சு, கல்யாணம் பண்ணி ஆகணுமா, அந்த மாதிரி இருக்கும், கொண்டுட்டு போவாங்க. உங்களுக்கு பார்க்குறப்போ அது ஒரு என்ன சொல்றது, நல்லா இருக்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க அப்படின்னு தான் தோணும். பட் யார் உண்மையிலேயே 90s கிட்ஸா இருக்கீங்களோ உங்களுக்கு செம்மையா கனெக்ட் ஆகும். அந்த படத்துல இருந்த ஒரு கேள்வி அந்த டைலாக்ஸ்ல இருந்த கேள்விகளும் உங்களை வந்துட்டு செம்மையா இம்பாக்டா இருக்கும். எனக்கும் இந்த மாதிரிலாம் கேள்வி வந்திருக்குடா, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். கேள்வி கேட்டோன்னே என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு படத்திலே பண்ணியிருப்பாங்க, ஓகே. ஸோ நீங்க ஃபீல் பண்ற 90s கிட்ஸா இருக்கிற இந்த மேரேஜ்னு இந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ற அந்த ஃபீலிங்கை முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ல படத்துல ப்ரெசென்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. உங்களுக்கும் அது வந்து லிட்டரலி கனெக்ட் ஆகும், ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறது தான் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸ் தாங்க, ஓகேவா. இந்த 30 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த மேரேஜ்ன்றது இந்த ப்ரெஷர்ல இருக்கிறவங்களுக்கு செம்மையான ஒரு படம். ஸோ மெசேஜ்ன்றது இல்லை, பட் வந்து இந்த வயசுக்குள்ளதான் கல்யாணம், எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுக்குள்ளதான் கல்யாணம்னு இல்லை, கரெக்டானவங்களா லைக் வந்து நம்மளுக்கு அமையறவங்களா கல்யாணம் பண்ணா அது ப்ராப்பரான ஒரு மேரேஜா இருக்கும். இப்போ வயசு ஏறியன்ஸ்னு சொல்லி ஏனோ தானோ எல்லாரும் நம்ம பழகாதவங்கிட்ட நம்ம வந்துட்டு கல்யாணம்ன்றது பண்ண முடியும், கம்மிட் ஆக முடியாது. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி தான் புரிஞ்சிச்சு, ஓகேவா. நல்லவேளை நம்ம அந்த ஜோன்ல இல்லை. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ப்ரெஷரு, அந்த சில ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கும், அதை வந்துட்டு அந்த ஹீரோ கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்றாரு. அப்புறம் சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம், அப்பா அம்மா, இந்த ஃபேமிலிலாம் வந்துட்டு எப்படி லைக் வந்து அந்த கேரக்டரை வந்துட்டு சப்போர்ட் பண்ற விதத்துல கலைய பாருங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு போவாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம்
ஒரு கட்டத்துக்கு மேலே எமோஷனலாக போக ஆரம்பிக்கும். ஓகே, ஒரு ஒரு கடமை எமோஷனலாக போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த அந்த நேரத்தில் வந்து இந்த 90s கிட்ஸ், இந்த 30 வயசு மேலே இருக்கவங்க சொன்னால இந்த கல்யாணன்றது ப்ரெஷரில் இருக்காங்களே, அவங்களுக்கு செம்மையாக கனெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆஹா ஹோன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. உண்மையிலேயே சொல்ல போனால் பெருசாக எதுவுமே தெரியல. ஒரு ஒரு கேஷுவலான டெம்ப்ளேட்டு, யூஸ்வலான ஒரு டெம்ப்ளேட்டு, இந்த மேரேஜ் இது அதுக்குள்ளே என்னென்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், எவ்வளோ வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் எலிவேட் பண்ண முடியும், அது வந்துட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் ஆப்வியஸ்லி நம்ம ஷான் ரோல்டன் பீச்சன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. என்ன தேவையோ படத்துக்கு அழகாக எலிவேட் பண்ணியிருக்காரு. சாங்ஸு அந்த பெஜாரான, ஓகே பெஜாரான, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒன்று சாங் இருக்குமே, எடிடா பாட்டில் செம்ம வைப் பண்ணேன். எடிடா பாட்டில்னா நம்ம மிஷ்கன் சார் வாய்ஸ், அது சூப்பராக வைப் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெஜாரான வந்துட்டு ரொம்ப பேர் லைக் பண்ணாங்க. அந்த அந்த ஏன்னா சிவாங்கி வாய்ஸ்ல அந்த சாங் வருது, ரொம்ப ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நம்மளோட ஃபேவரட், என்னோட ஃபேவரட் ஆப்வியஸ்லி த எடிடா பாட்டில் மிஸ்கின் சார் வாய்ஸ்ல வந்து அந்த குடிச்சிட்டு ஃபீலிங்கா பாடுற மாதிரி இருக்கும் மொட்டை மாடியில் ரமேஷ் திலக் கூட. ஸோ அது எனக்கு ஒரு செம்ம வைப் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அது தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்கள் சாய்ஸ், நீங்கள் போய் பார்த்தா பார்க்கலாம். ஓகேவா? இது ஸ்பாய்லர் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நிறைய பேர் தெரிஞ்சு உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்குறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்க, ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் டிசைட் பண்ணுங்க இந்த படம் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ரிவ்யூ பார்த்து எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க. சரிங்களா? என் ரிவ்யூ உள்பட என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் தான் ஷேர் பண்ணுறேன். பிடிக்காதவன் அவன் தான் ஷேர் பண்ணுவான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒர்த்தா இருக்குமா, உங்களுக்கு பார்க்கணும்னு மைண்ட் செட் இருக்கா, நீங்க உங்க டைம், உங்க மணி நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க போறீங்க, நீங்க டிசைட் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லா ரிவ்யூலையும் இதை சொல்லணும்னு ட்ரை பண்றேன். சரிங்களா? ஸோ யா, கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு ஓடிடிலையும் வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஓடிடியில் பார்க்கலாம். சில பேருக்கு தோணும், எனக்கும் தோணுது. ஸோ நான் பார்த்துட்டேன். சரி, பரவாயில்ல. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் லவ் மேரேஜ் இந்த படம் பார்த்துட்டீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா, உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ யா, ஹிஸ்டோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சி நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய்.